பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஆண்டிலும் இந்த ஜெப நேரத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். தி புக் ஆஃப் ஜாஷுவா chapter 3 verse 5. யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் அல்ல அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதற்கும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை வைத்திருக்கிறார். There is so many miracles, so many wonders are waiting for you. Hallelujah. எதெல்லாம் நடக்காது, கிடைக்காது, பெற்றுக்கொள்ள முடியாது, தோற்று விடுவேன் என்று நினைக்கிறீர்களோ அது எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே என்னிடத்திலே உங்களிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஹோலினஸ். இந்த எல்லா காரியமும் திருச்சபையிலே கிடைக்கிறது இல்லையா? நல்ல பாடல்கள், நல்ல ஊழியக்காரர்கள், நல்ல ஜெப வீரர்கள், நல்ல நூல்கள், அநேக புஸ்தகங்கள் கிடைக்கிறது, அநேக காரியங்கள் கிடைக்கிறது. ஆனால் இது மத்தியிலே தேவன் மிகவும் தேடி எதிர்பார்க்கிற, நம்மிடத்திலே அவர் கட்டாயமாக விரும்புகிற ஒரு காரியம் பரிசுத்தம். இந்த வருஷம் இந்த நாளிலே, இன்றைக்கு யோசுவா சொல்லுகிறார், நாட் டுமாரோ, டுடே, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தம் பெற முடியாமல் நம்ம இந்த வருஷத்தை கடக்க முடியாது. இந்த பரிசுத்தம் இல்லாம இந்த வருஷத்தை நீங்க கடக்க முடியாது. இந்த வருஷம் முழுவதும் பயங்கரமான ஆபத்துகள், பயங்கரமான அழிவுகள், பயங்கரமான சேதங்கள் நிரம்பி இருக்கின்றன. இந்த வருஷத்தை நாம் தாண்ட வேண்டும் என்று சொன்னால், இந்த வருஷத்திலே நுழைந்து கடந்து போக வேண்டும் என்று சொன்னால், யோசுவாவின் மூலமாக கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார்? இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளையிலிருந்து கர்த்தர் இதே வருஷத்துல உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. யோசுவா அதே 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்திமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே சித்திமிலிருந்து நீ பிரயாணம் பண்ண வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். சித்திம் என்று சொன்னால் முட்கள் என்று அர்த்தம். ஏன் நம்மால் அற்புதங்களை நம் நடுவிலே காண முடியவில்லை? ஏன் இந்த வருஷத்திலே நான் பரிசுத்தம் பெறாமலே கடந்து போக முடியாது என்று ஒருவேளை தெய்வ பிள்ளையே நீ கேட்பாய் என்று சொன்னால், உனக்கு அருகிலேயே முட்கள் இருக்கிறது. அநேக முட்களுக்கு மத்தியிலே நீ கடந்து போய் கொண்டிருக்கிறாய். உன்னால் அற்புதங்களை அங்கு காண முடியவில்லை. எங்கெல்லாம் முட்கள் வருகிறதோ அங்கெல்லாம் ஒரு அதிசயம், ஒரு வல்லமை, ஒரு அதிகாரம் வெளிப்படுவதை நீங்கள் வேதத்திலே காணலாம். மோசே ஒரு முட்செடி எரிகிறது, இது என்ன அதிசயம் என்று சொல்லி நான் போய் பார்ப்பேன் என்று சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருக்கும்போது அந்த மத்தியான வேளையிலே இயேசு கிறிஸ்து அவனை சந்திக்கும் போது சொன்ன காரியம், முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்று சொன்னார். ஆகவே எங்கெல்லாம் முட்கள் இருக்கிறதோ அதை விட்டு நீ வெளியே வரும் பொழுது ஒரு அற்புதம் உனக்கு காத்திருக்கிறது, ஒரு விடுதலை உனக்கு காத்திருக்கிறது. ஏதோ ஒரு சோர்வு, ஏதோ ஒரு சித்தியமுக்கு நடுவில் நீ இருக்கிறாய். அந்த சித்தியும் விட முடியாத பாவமாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், சத்துருக்களாக இருக்கலாம், தரித்திரமாக இருக்கலாம். எந்த ஒரு சித்தியிலே நீங்கள் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். சித்தியம் என்று சொன்னால் முட்கள் என்று அர்த்தம். இந்த முட்செடியிலிருந்து நீ பிரயாணம் பண்ணி இந்த நாளிலே யோர்தானுக்கு முன்பதாக வந்து நிற்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். யோர்தான் என்று சொன்னால் ரிவர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், நியாயம் தீர்க்கிற ஒரு பெரிய ஆறு. கர்த்தர் இந்த நாளிலே
நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து இந்த வருஷத்தை நாம் மிக மகிமையான அற்புதங்கள் நிறைந்த ஆண்டாக மாற்றக்கூடியது இன்றைக்கு இஸ்ரவேலர் ஆகிய நம்முடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் நம்மை பரிசுத்தத்திற்கு என்று வாஞ்சியோடு கூட அழைத்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் இன்றைக்கு சித்தீமிலிருந்து புறப்படுகிற ஒரு தேவ பிள்ளையாக நீ இருப்பாய் என்று சொன்னால் யோர்தான் உன்னை தொட முடியாது. இந்த வருஷத்திலே சித்தீமிலிருந்து நீ எழும்பி வர விரும்புகிறாய் என்று சொன்னால் இந்த யோர்தான் உன்னை நியாயம் தீர்க்காது. இந்த யோர்தான் என்று சொன்னால் river of judgment. There is a judgment awaiting to the churches this year. தேவ பிள்ளைகளுக்கும் சபைகளுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இந்த வருஷத்திலே இருக்கிறது. தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு தொடங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சத்துரு கழுகை போல கர்த்தருடைய வீட்டின் மேல் பறந்து கொண்டிருக்கிறான். ஆகவே இன்றைக்கு தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஆவியானவர் உன்னை அன்போடு கூட அழைக்கிறார். சித்தீமிலிருந்து நீ புறப்பட்டு யோர்தானுக்கு வர வேண்டும். யோர்தானை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை. சித்தீம் இஸ் யோர் பாஸ்ட், ஷித்தீம் இஸ் யோர் பாஸ்ட் லைஃப். சித்தீம் என்பது உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையா இருக்கலாம். இப்போ நியூ இயர் 2021, your future, you are worried about your future, you are worried about your challenges, your enemy, your weakness. And the Lord says, if you purify, if you edify yourself, if you sanctify yourself, this year I will show you wonders. நான் உனக்கு அநேக அற்புதங்களை, அநேக அதிசயங்களை நான் உனக்கு வைத்திருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்தை கடக்கிறது. முதலாவது ரட்சிப்பின் அனுபவம். சிவந்த சமுத்திரம் என்பது ரட்சிப்பை குறிக்கிறது, ஆட்டுக்குட்டியான இரத்தத்தை குறிக்கிறது, நித்திய ஜீவனை குறிக்கிறது. நம்முடைய பாவ வாழ்க்கை மன்னிக்கப்படுவதையும் புது வாழ்க்கையை ஆரம்பிப்பதை இந்த சிவந்த சமுத்திரம் குறிக்கிறது. இரண்டாவது காலகட்டம் ரட்சிப்படைந்தவர்களுக்கு, அதுக்கு மேல் நாம் தொடர்ந்து கானானுக்கு போக வேண்டும் என்று சொன்னால், நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்று சொன்னால், அடுத்ததாக வருவதுதான் இந்த யோர்தான். இந்த யோர்தானை கடக்க முடியாமல் பல சபைகள், பல விசுவாசிகள், ஏன் சில நேரங்களிலே ரட்சிக்கப்பட்ட ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் கூட சில நேரங்களில் தடுமாறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ முன்பதாக வந்த அருமையான அப்போஸ்தலன், இல்லைன்னு சொன்னால் யோவான் ஸ்நானகன், அவன் சொல்லுகிறான், ஆணித்தனமாக சொன்ன அவன், நான் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் என்று சொன்னேனே, அவர்தான் இவர் என்று சொன்னவன் கொஞ்ச நாட்கள் கழித்து, வருகிறவர் நீர்தானா என்று கேட்கக்கூடிய அளவிலே தடுமாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. கர்த்தர் இந்த ஆண்டிலே மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பை தமது சபைக்கும் உலகத்தில் உள்ள அநேக நாடுகளுக்கும் அவர் கொடுக்க போகிறார். ஆகவே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். இந்த யோர்தானை கடக்க வேண்டும் என்று சொன்ன ரிவர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், இதை நாம் கடக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று கர்த்தர் யோசுவாவின் மூலமாக சொல்லுகிறார். இந்த யோசுவா என்று சொன்னால் a savior, ஒரு ரட்சகன், ஒரு விடுவிக்கிறவன், a deliverer என்று பொருள் கொள்ளுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இன்றைக்கு ஒரு யோசுவாவை உன்னிடத்திலே அனுப்பி உன்னை பரிசுத்தம் அடையும்படியாக உங்களையும் என்னையும் அவர் எச்சரிக்கிறார். Holiness is not a request, it's a command. அவர் நம்மை எச்சரிக்கிறார். ஆகவே இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்று ஜனங்களை நோக்கி நீ சொல். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். பிரியமானவர்களே, இந்த யோர்தானை கடந்தால்தான் அடுத்து எரிகோ இருக்கிறது. அந்த எரிகோவிலே நாம் முயற்சிகள் நிறைய எடுக்க வேண்டும். அந்த முயற்சிகள் எடுக்கும் பொழுது, நாம் நடந்து திரிந்து சுற்றி திரிந்து ஊழியங்களை எல்லாம் செய்யும் பொழுது, கர்த்தர் சத்துருவின் கோட்டைகள் எல்லாம் உடைத்து அதற்கு பின்பதாக தான் இந்த எழுப்புதல் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் இருக்கிறது. எழுப்புதலுக்கு முன்பதாக யோர்தான் இருக்கிறதை நாம் திருச்சபைகள் மறந்து போய்விடக்கூடாது என்று ஆவியானவர் விரும்புகிறார். நான் வேகமாக எப்படி இந்த யோர்தானை கடப்பது என்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட 6ஆம் வசனத்தை வாசிங்கள். யோசுவா 3:6. பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த வருஷத்திலே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆசாரியர்களும் ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளுமாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையை நீ வாசிக்கிற ஒரு பிள்ளையாக இருப்பாய் என்று சொன்னால்
கர்த்தர் உன்னை ஆசாரியன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த வருஷத்தை நீ கடக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய கையிலே இந்த உடன்படிக்கை பெட்டியாகிய வேத புஸ்தகத்தை நீ முன்பதாக வைக்க வேண்டும். அது உனக்கு முன்பதாக கடந்து செல்ல வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு முன்பதாக கடந்து செல்லும் போது நீ நிச்சயமாகவே இந்த வருஷம் யோர்தானை கடப்பா என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் ஜனங்களை நோக்கி இந்த உடன்படிக்கை பெட்டியை உங்களுக்கு முன்பதாக எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய வார்த்தை, இதை நீங்க கொண்டு போங்க. உங்களுடைய படிப்பை அல்ல, நீங்கள் எழுதின புத்தகங்களை அல்ல, நீங்கள் சாதித்த சாதனைகள் அல்ல, இந்த உடன்படிக்கை பெட்டியை. It is not your experience. Ministry is not based on your experience. It is based on the relationship with God. கர்த்தரோடு நீங்கள் வைத்திருக்கிற அந்த உறவு, அந்த அன்பு, அந்த நெருக்கம் தான் உங்களை இந்த வருஷம் யோர்தானை கடக்க பண்ணும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டி கிறிஸ்தவர்களும் சில ஊழியர்களும் கூட என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக இந்த வருஷம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொல்லி நினைக்கிறார்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த வருஷம் ஒரு உடன்படிக்கை. நீங்க கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணணும். ஒரு வீட்டை நாம் வாடகைக்கு எடுப்போம் என்று சொன்னால் அந்த ஹவுஸ் ஓனர் இடத்துல நாம் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறோம், ஒரு அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட்? நீங்க 11 மாதம் கழித்து நீங்கள் வாடகை ஏற்றினால் நான் கொடுக்கிறேன். நீங்கள் காலி பண்ண சொன்னால் 1 மாதம் நீங்கள் டைம் கொடுத்தால் நான் காலி பண்ணுகிறேன். இல்லை, நான் காலி பண்ண வேண்டும் என்று சொன்னால் 1 மாதம் டைம் கொடுத்து நான் காலி பண்ணுகிறேன். இதுதான் உடன்படிக்கை. அதே போலதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு காரியமும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எதுவும் ஈஸியாக நடப்பதில்லை. ஒரு கூட்டத்திலே நான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வருஷம் கிருபை எடுபடும் என்று சொன்ன பொழுது மீட்டிங் முடிந்தோன்னு அவர் மைக்க வாங்கி சொன்னார், கிருபை எல்லாம் எடுக்க விடாது அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, உடன்படிக்கை, there is a covenant. It is not an easy joke. கர்த்தரிடத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே covenant. நான் அந்த covenant மீறி நடந்தால் யோர்தானை கடக்க முடியாது. அந்த covenant நான் கை கொண்டு நடந்தால் யோர்தான் எனக்கு வழிவிட்டு அனுப்பும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. காதுள்ளவன் கேட்க கடவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருஷம் நீ எதையும் கையில கொண்டு போகாத. உன்னுடைய பேக்ரவுண்ட், உன்னுடைய டேலண்ட்ஸ், உன்னுடைய கிஃப்ட்ஸ், உன்னுடைய எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்த வருஷம் என் வசனத்தை எடுத்துக்கொண்டு போ. இதுதான் கிதியோனிடத்தில் சொல்லுகிறார். 6 வருஷம் படு தோல்வி அடைந்து இனி ஜெயமே நம்முடைய வாழ்க்கையில கிடைக்காது என்று நினைத்த அந்த கிதியோனை கர்த்தருடைய தூதனானவராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்து சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய தூதனானவர் என்று எங்கெல்லாம் வருகிறதோ அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவானவர், கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை சந்தித்து சொல்லுகிறார், Gideon, if you want to win this battle you have to take my sword. என்னுடைய பட்டயத்தை நீ கொண்டு போனால்தான் உனக்கு ஜெயம் கிடைக்கும். இந்த வருஷம் கர்த்தருடைய பட்டயம் உன் கையிலே இருக்கும் என்று நீ ஆணித்தனமாக விசுவாசித்தால் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. இல்லையா, கர்த்தருடைய பட்டயம் எனக்கு வேண்டாம், எங்க டினாமினேஷன் என்னை காப்பாத்திடும் அப்படின்னு சொன்னால் யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி, அதை நானும் மீறக்கூடாது. கர்த்தர் ஒருபோதும் அநீதி செய்கிறவர் அல்ல. ஒருபோதும் தமது உடன்படிக்கை அவர் மீறுகிறவரே அல்ல. மீறுகிறது நாம் தான் என்று ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு நான் எனக்கு முன்பதாக அதை அனுப்பி நான் அதை தொடர்ந்து போகும்போது கர்த்தர் சொல்லுகிற முதல் ஆசீர்வாதம் இந்த வருஷத்திலே 7ஆம் வசனம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போலவே. ஆமென். இந்த வருஷம் தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு இருப்பார். கர்த்தர் உன்னோடு இருப்பார். கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் இந்த உலகம் நம்மை விட்டு விலகிவிடும். மனிதர்கள் விலகி விடுவார்கள். பல காரியங்கள் உன்னை விட்டு விலகலாம். என் நிமித்தம் உலகம் உன்னை பகைக்கலாம். என் நிமித்தம் நீ எல்லாராலும் பகைக்கப்படுவாய். என் நிமித்தம் உன்னை துரத்துவார்கள். என் நிமித்தம் நீ காயப்படுவாய். என் நிமித்தமாக நீ உபத்திரவங்களை சகிப்பாய். ஆனாலும் பயப்படாதே, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த வருஷம் உடன்படிக்கை நான் மீறாமல் இருந்தால் தேவ ஜனமே, கர்த்தர் உன்னோடு இருப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் அந்த வாக்கு தவற மாட்டார் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் எல்லாரும் நான் உன்னோடு இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி, உன் வீட்டார் கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை அறிந்து கொள்வார்கள். பிசாசு அறிந்து கொள்வான். அவனுடைய தூதர்கள் அறிந்து கொள்வார்கள். துன்மார்க்கர்கள் அறிந்து கொள்வார்கள்.
ஏன் எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுவார்கள். ஆகவே நீ பயப்படாத. இஸ்ரவேலரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கர்த்தர் சொல்லுகிற இரண்டாவது ஆசீர்வாதம், I shall honor you. You shall be a vessel of honor. நீ ஒரு மேன்மைக்குரிய ஒரு பாத்திரமாக இருப்பாய். ஏன் கடந்த ஆண்டுகள் எல்லாம் மேன்மை இல்லை? நம்முடைய வாழ்க்கையில இச்சை வரும் பொழுது இந்த மேன்மை ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடுது. எங்கெல்லாம் இச்சை வருகிறதோ, ரூபனை பார்த்து இஸ்ரவேல் சொல்லுகிறார், ரூபனே நீ முதற் பேரானவன், நீ என் சேஷ புத்திரன், ஆனாலும் நீ மேன்மை அடைய மாட்டாய். ரூபன் செய்த ஒரு பாவத்தின் நிமித்தமாக அந்த மேன்மையை அவன் இழந்து போனான். அந்த மேன்மையை இழக்கும் போதுதான் உங்க வாழ்க்கையில சித்தியும் வருகிறது. அந்த சித்தியும் உன்னை குத்தி 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 எடுக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ இப்பொழுது என் உடன்படிக்கையை கை கொண்டு இந்த வருஷம் நீ நடக்க தீர்மானித்தால் சித்தீமை உன்னை விட்டு நான் நிரந்தரமாக பிரிப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நீ மறுபடியும் மேன்மை அடைவாய். ஹல்லேலூயா. தானியேல் ஒரு சிறையிருப்பில் இருக்கும் போது, அந்த சிறையிருப்பில் இருந்து அந்த பாபிலோன் ராஜாவினிடத்திலே போகும்போது, அங்கே 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தன்னுடைய பாவ வாழ்க்கையை உணர்ந்து, இனி நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதில்லை என்று தீர்மானம் எடுக்கும் போது அந்த மேன்மை அவனுக்கு திரும்பி வந்தது. எப்படி திரும்பி வந்தது? மற்ற எல்லா வாலிபர்களை காட்டிலும் தானியேலும் அவனுடைய நண்பர்களும் 10 மடங்கு சமர்த்தர்களாக இருந்தார்கள். இந்த வருஷம் கர்த்தர் உன்னை 10 மடங்கு மேன்மைக்குள்ளாக கொண்டு போக விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த உடன்படிக்கை பெட்டியை நாம் அலட்சியமாகவோ அற்பமாகவோ அதை மீறுவதற்கான சூழ்நிலைகள் வரும்போது நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எனக்கு நேற்று தினத்திலே நடந்த சில சம்பவங்கள் மிகவும் ஆழத்திலே அது என்னை பாதித்துக் கொண்டிருக்கிறது. அநேக முன்னணியாக இருக்கிற ஊழியங்கள், இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை சொன்ன ஊழியங்கள், இந்தியாவிலே முன்னணி ஃப்ரண்ட்லைன் சர்ச்சஸ், அவர்கள் புதிதாக இந்த வருடத்திலே பொங்கல் பானைக்கு முன்பதாக நின்று பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியமாக ஆவியானவருக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு பொங்கல் பானைக்கு முன்பதாக ஒரு பிரசித்தி பெற்ற தேவ ஊழியர் நிற்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு உடன்படிக்கையை நாம் மீறி இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, யாரையும் பிரியப்படுத்துவதற்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டாம். யாருடைய பணத்துக்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டாம். கர்த்தர் இந்த வருஷத்திலே நம்மை எச்சரிக்கிறார், என் உடன்படிக்கை நீ மீறினால் யோர்தானை நீ கடக்க முடியாது. இந்த யோர்தானுடைய அந்த இன்டென்சிட்டி பின்னாடி வரும்போது வாசிக்கிறோம். யோர்தான் சாதாரணமானது கிடையாது. 7 மைல் நீளம் உள்ளது, 190 ஆழம் அடி டீப் உள்ளது, மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த யோர்தானை கடக்க வேண்டும் என்று சொன்னால் அது எர்மோன் மலையிலிருந்து 7500 அடி உயரத்திலிருந்து கீழே விழுகிறது அந்த தண்ணீர். அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மனுஷருக்காகவோ உலகத்திற்காகவோ இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதுக்காகவோ அரசாங்கத்தை ஏமாற்றுவதற்காகவோ நாம் ஊழியம் செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, பொங்கலுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் அதை விரும்பினால், ஒரு விவசாயி நீ விரும்பினால் அவனுக்காக முழங்கால் பட்டிட்டு ஜெபியுங்கள். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க, அவன் ரட்சிக்கணும் ஜெபியுங்கள். அவன் கூட நான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவன் கூட நிக்கிறானா? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நின்னா பைபிள் படிச்சானா? இல்லையே. Why you want to go to him? Ask him to come to the Lord. நீ அவனை கர்த்தர்கிட்ட கொண்டு வா. அவனோட ஒண்ணு நீ நிக்க தேவையில்லை. நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உன்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காரியங்களை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். உடன்படிக்கையின் தேவன், நான் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு செய்யாமல் இருந்தால் அவர் சொன்னதை அவரும் செய்ய மாட்டார். உடன்படிக்கை கிவ் அண்ட் டேக். நான் இந்த உடன்படிக்கை அக்ரிமெண்ட்டை நான் மீறும் பொழுது அவரும் அந்த அக்ரிமெண்ட்ல நடக்கிறது போல எழுதியிருக்கிறது படி அவரும் செய்ய மாட்டார். ஆகவே இந்த மாலை வேளையில இந்த புதிய வருஷத்துக்கான இந்த வசனங்களை கர்த்தர் கொடுக்கும் பொழுது நான் மிகவும் பயத்தோடு மிகவும் நடுக்கத்தோடு இந்த வார்த்தைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். நான் இனிமே உடன்படிக்கை என்ன பண்ண மாட்டேன், மீற மாட்டேன். ஆலயம் 8:30 ஆரம்பிக்குதா, 9 மணிக்கு ஆரம்பிக்குதா, ஒரு 5 நிமிடம் முன்னாடி நான் என்ன பண்ணிடுவேன், போயிடுவேன். ட்ரெயினுக்கே நம்ம போறோம், பஸ்ஸுக்கு போறோம், ஃபிளைட்டுக்கு 2 மணி நேரம் முன்னாடி போய் அங்க உட்காந்துருக்கோம். சாப்பிடாம போய் ஃபிளைட்டுக்கு என்ன பண்ண, அவன் சொல்ற வேஷத்தெல்லாம் போட்டுக்கிறாங்க.
ஹெல்மெட் மாதிரி ஒன்று போட சொல்கிறோம், அதை போட்டுக்கிறோம். கையெல்லாம் போய் அங்கே இல்லையா சானிடைசர் போட்டு துவைக்க சொல்கிறோம், கையை துவைக்கிறோம், சட்டையை துவைக்கிறோம், எல்லாமே எங்கே செய்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், ரொம்ப யோசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஓய்வு நாளை கனம் பண்ண வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். ஓய்வு நாளிலே முதலாவது நான் அங்கு இருக்க வேண்டும், என் குடும்பம் அங்கு இருக்க வேண்டும், என்னுடைய சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அங்கு வரும்படியாக நான் பிரயாசம் எடுக்க வேண்டும். அநேக காரியங்களை கர்த்தர் நம்மிடத்திலே இந்த வருஷம் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த உடன்படிக்கையை நாம் மீறாதபடிக்கு ஆவியானவர் நம்மை யோர்தானை கடக்க செய்ய அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. 8ஆம் வசனம், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக. அல்லேலூயா. You need not worry about or have a fear about Jordan. You can boldly go and stand before them. நீங்கள் யோர்தானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மோசேயோடு இருந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். அந்த தேவன் சொல்லுகிறார், இந்த உடன்படிக்கை பட்டியை, are you sure you are carrying a covenant box? Are you willing to obey the rules, obey the commandments? If you are willing, you can boldly face this year. This year is like a Jordan. இந்த வருஷம் ஒரு யோர்தானை போல பிரவாகித்து வருகிற ஒரு வருஷம், பொங்கி வருகிற ஒரு வருஷம். இதுல தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அநேக வசனங்கள் இந்த வருஷத்துல நிறைவேறும். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன்னை காக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு உன்னை குறித்து கட்டளையிட வேண்டும் என்று சொன்னால், நீ யோர்தானுக்கு முன்பதாக தைரியமாக போய் நிற்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டும். அல்லேலூயா. You must literally carry this covenant box. You must carry this covenant box. நீ கட்டளையிடுவாயாக என்றார். 9ஆம் வசனம், யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். You need not only carry the covenant box, and you also must listen to the covenant box. நீ உடன்படிக்கை பெட்டி சொல்லுகிற அந்த வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். Not the words of man, not the words of society, not the words of Jezebel, the words of eternal God. I am the great I am. சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருடைய வார்த்தையை நான் கேட்பேன் என்று தெய்வ பிள்ளையே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பாய் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. 10ஆம் வசனம், பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இந்த வருஷம் இருப்பார். உன்னை திக்கற்றவனாக விட்டு போக மாட்டார். நீ ஒரு அனாதை அல்ல, நீ ஒரு மேன்மையான ஒரு பாத்திரம், நீ ஒரு மகிமையான ஒரு பாத்திரம், நீ ஒரு அற்புதத்தின் பாத்திரம், நீ ஒரு விடுதலையின் பாத்திரம். கர்த்தர் உன்னை கொண்டு ஹல்லேலூயா இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கட்டளையிட போகிறார். கர்த்தர் உன்னை கொண்டு உன் வீட்டாருக்கு ரட்சிப்பை கட்டளையிட போகிறார். கர்த்தர் உன்னை கொண்டு உன் சபையை ஸ்திரப்படுத்த போகிறார். கர்த்தர் உன்னை கொண்டு தேசங்களை சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவே போகிறது. ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக இந்த வருடத்திலே துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளம் ஒண்டர் ஸ்டார்ட் ஆகுது, அற்புதங்கள் ஸ்டார்ட் ஆகுது. கர்த்தர் இந்த 7 விதமான ஜாதிகளை இந்த வருஷம் உங்களுக்கு முன்பதாக துரத்த போகிறார். Because he is in your midst. கர்த்தர் உன் நடுவிலே அவர் இருக்கிறார். இந்த 7 விதமான பெரிய ஜாதிகளை, பொல்லாத பிசாசின் கிரியைகளை கர்த்தர் உனக்கு முன்பதாக துரத்தி விட போகிறார். அதற்கு அடையாளமாக 11ஆவது வசனம், இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பே யோர்தானிலே போகிறது. The sign or the miracle or the wonder, what is it? It's a covenant box going before you.
இந்த வருஷம் இந்த உடன்படிக்கை பெட்டி உனக்கு முன்பதாக போக போகிறது. ஹல்லேலூயா. மனுஷன் போக போறது இல்லை, உன்னுடைய வேலை போக போகிறது இல்லை, உன்னுடைய நண்பர்கள் போக போறது இல்லை. The Lord himself is sending his covenant box this year before you. அவர் மகிமையின் தேவன், சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. 12ஆம் வசனம், இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். கர்த்தர் இந்த வருஷம் உங்களை பிரித்து எடுக்க போகிறார். உலகத்தை விட்டு பிரித்து எடுக்க போகிறார். சித்தீமை விட்டு பிரித்து எடுக்க போகிறார். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, the Lord removed them from Shittim. சித்தீமை விட்டு பிரித்து எடுக்கிறார். ஹல்லேலூயா. பாவ வாழ்க்கையை விட்டு, உலகத்தை விட்டு, உலக பயத்தை விட்டு, உலக பாரம், உலக மயக்கத்தை விட்டு கர்த்தர் பிரித்து எடுக்கிறார். ஹல்லேலூயா. முன்னே இந்த பெட்டி போகிறது, கர்த்தர் உங்களில் ஒவ்வொருவராக பிரித்து எடுக்கிறார். 13ஆம் வசனம், சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தான் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஃபுல்லா மேல இருந்து தண்ணி ஓடி வருது. தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடைய எரிச்சல் என்கிற புகை, தேவனுடைய வாதை என்கிறதான அந்த பாத்திரத்திலிருந்து ஊற்றப்படுகிற அந்த பாத்திரத்திலிருந்து ஊற்றப்படுகிற வாதைகள் மேலே இருந்து புரண்டு ஓடி வருகிறது. அதுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தண்ணீர் ஒரு குவியலாக நிற்கும். அந்த வாதை உங்களை பார்க்கும்போது ஒரு குவியலாக நிற்கும். இன்றைக்கு நாம் பரிசுத்தம் பண்ணி கொள்ளாவிட்டால் நாம் தான் குவியலாக நிற்க வேண்டுமே வருகிற தண்ணீர் வந்துட்டு தான் இருக்கணும். Nobody can stop that. இன்றைக்கு நான் குவியலாக நிற்காமல் நான் முன்னோக்கி செல்லும் போது அந்த சாபங்களை, அந்த இருளை, அந்த கோபாக்கினைகளை, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கர்த்தர் ஒரு குவியலாக நிற்க பண்ணுகிறார். திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். இதுதான் இந்த வருஷம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கு இருக்கிற வித்தியாசம். பேருக்காகவும் புகழுக்காகவும் பிராண்டுக்காகவும் லோகோவுக்காகவும் ஊழியம் செய்தவர்கள் இந்த வருஷத்திலே காணாமல் போய்விடுவார்கள். they will be wiped out. ஏன்னா மேலிருந்து பிரவாகித்து வருகிறது. இந்த யோர்தான் யாருக்காகவும் கவலைப்படவில்லை, யாருக்காகவும் அது பயப்படவில்லை. அது பிரவாகித்து வருகிற அந்த யோர்தானை குவியலாக நிற்க செய்ய வேண்டும் என்று சொன்னால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களாக நாம் மாற வேண்டும். God has not called you to carry burdens, sins, curses. He wants you to carry his covenant box. கர்த்தர் தமது உடன்படிக்கை பெட்டியை உங்களை சுமக்க அவர் கேட்டுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அந்த கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். 14ஆம் வசனம், ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். ஹல்லேலூயா. You are going to face this year with a great challenge, with a great power, with a great authority. God is going to make you win in this battle. இந்த யுத்தத்திலே கர்த்தர் உன்னை ஜெயிக்க வைக்க போகிறார். காரணம், ஆசாரியருடைய கையில அவங்க டேலண்ட்ஸ் இல்லை, ஐபேட் இல்லை, அவங்க கையில பெரிய பெரிய டிஜிட்டல் கேஜெட்ஸ்லாம் இல்லை. அவங்க கையில் என்ன இருக்குன்னா உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டியை நாம் யாருக்காகவும், எந்த பண்டிகைக்காகவும், எந்த கொண்டாட்டத்துக்காகவும் நாம் விட்டு கொடுக்க கூடாது பிரியமானவர்களே. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தான் மட்டும் வந்தார்கள். 15ஆம் வசனம் எப்படி இருக்கு இந்த வருஷத்தை குறித்து ஒரு வேர்ட்லயே அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். இந்த வருஷம் முழுவதுமே ஒரு கரை புரண்டு ஒரு வெள்ளம் போல வரப்போகிறது. கடந்த ஆண்டு இருந்தது போலவே மார்ச் மாதத்திலிருந்து நமக்கு உபத்திரவங்கள் துவங்க போகிறது, போராட்டங்கள் துவங்க போகிறது, பெரிய பெரிய நஷ்டங்கள், சேதங்கள் தேசங்களை சந்திக்க போகிறது. இந்திய தேசத்திலே பல பகுதிகள் வெள்ளக்காடாக மாற போகிறது. மடகாஸ்கர் என்று சொல்லப்படுகிற ரஷ்ய தேசத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பகுதி, அது மேப்ல இருந்தே காணாமல் போக போகிறது. அநேக மாற்றங்கள் வரப்போகிறது, அநேக சீற்றங்கள் வரப்போகிறது. இந்த வருஷம் முழுவதுமே
யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்டவுடனே, நீங்களும் நானும் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு பெட்டியை சுமந்து இந்த தண்ணீர் ஓரத்திலே நம்முடைய கால்கள் பட்ட உடனே என்ன நடக்குது பாருங்க. மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்போது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யோர்தானை கடந்து நீங்க எரிகோவுக்கு போகணும் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் இந்த வருஷம் கர்த்தருடைய பிள்ளைகள் போறாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்கள், ஆசாரியர்கள், தேவனுக்கென்று தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டவர்கள், சித்தீமிலிருந்து புறப்பட்டு தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை முன்பதாக அனுப்பி பின்பதாக ஃபாலோ பண்ணுங்கள். You must follow only the word of God, not the other preachers, not the other models. பிரியமானவர்களே, ஊழியம் என்பது ஒரு ஃபார்முலா கிடையாது. ஒரு போதகருடைய ஊழியத்தை நான் ஃபாலோ பண்ண முடியாது, என்னுடைய ஊழியத்தை அவர் ஃபாலோ பண்ண முடியாது. காலிங் differs from people to people. வரங்களிலே வித்தியாசம் உண்டு, ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, யாரையாவது பார்த்து நான் காப்பி அடிச்சேன் அப்படின்னு சொன்னா யோர்தானை கடக்க முடியாது. எனக்கு முன்பதாக உடன்படிக்கை பட்டி மாத்திரம் போகும் என்று சொன்னால் என் கால் யோர்தானிலே பட்ட உடனே, மகனே மகளே, உன்னுடைய கால்கள் யோர்தானிலே பட்ட உடனே அது பிரிந்து குவியலாக நிற்க துவங்கும் என்று ஆவியானவர் இந்த வருஷம் உனக்கு வாக்கு தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. 17ஆம் வசனம், சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு இது கண்ணீரின் ஆண்டு. உடன்படிக்கை பெட்டி எடுக்காதவர்களுக்கு இது போராட்டத்தின் ஆண்டு. அநேக இழப்புகள், அநேக நஷ்டங்கள், அநேக காயங்கள், அநேக போராட்டங்கள் நிறைந்த ஒரு ஆண்டு. இதன் மத்தியிலே நீங்கள் இந்த தண்ணீரே உங்க மேல படாம நடக்கணும் அப்படின்னா இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். This is a miracle. When my neighbor or my neighborhood or my city is greatly affected, none of this danger can affect you. இதில் ஒன்றாகிலும் உன்மேல் படுவதில்லை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நீ தண்ணீரற்ற தரையிலே நடந்து போவாய். நீ போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த வருஷத்திலே என்னால் மாத்திரமே உனக்கு கொடுக்க முடியும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வருஷத்தை எப்படி மாற்றி அமைத்துக் கொள்வது என்பது உங்களுடைய கரத்திலும் என்னுடைய கரத்திலும் தான் இருக்கிறது. ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டி ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்வதும், அதை டீவியேட் பண்ணுவதும், அதை மீறுவதும், அதை அற்பமாக எண்ணுவதும் என்னுடைய கரத்தில் தான். இந்த வருஷம் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். இந்த வசனத்துக்கு நடுங்கு. ஆகவே இந்த உடன்படிக்கை பெட்டி, இந்த ஆசாரியர்களை குறித்து இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லி நாம ஜெபிக்க போகிறோம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். அங்கு ஒரு பிரதான ஆசாரியனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய பெயரும் யோசுவா தான். அந்த பிரதான ஆசாரியனை கர்த்தர் சகரியாவுக்கு தரிசனத்திலே காண்பிக்கிறார். என்ன தரிசனம்? 1ஆம் வசனம், சகரியா 1093வது பக்கம் பழைய ஏற்பாட்டிலே, சகரியா 3:1. அவர் பிரதான ஆசாரியனாகிய, ஆமென், உன்னை குறித்து கர்த்தர் வெளிப்பாட்டை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. The Lord is going to make you shine across nations. He wants to reveal your situation. நீ என்ன பிரச்சனையில் இருக்கிற, என்ன போராட்டத்தில் இருக்கிற என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு இன்றைக்கு உணர்த்த விரும்புகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவராகிலும் வந்த வண்ணமாகவே போவதில்லை. கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய ஒரு அக்கினி, அவருடைய ஒரு அக்கினி எந்த காரியத்தில், உன் சரீரத்தில் எங்கு முள் இருக்கிறதோ, எந்த முள் உன்னை குத்தி 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 உன்னை யோர்தானை கடக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது, அங்கே இப்பொழுது அக்கினி அபிஷேகம் வருகிறது. இன்றைக்கு நீ காண்கிற ஈத்தியனை இனி ஒரு நாள் நீ காண போவதில்லை. இன்றைக்கு உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள். மகனே,
மகளே, இன்றைக்கு உன்னை பரிசுத்தம் பண்ணு. The Lord is demanding only holiness. He is not asking you to build a great buildings. He is not asking you to borrow money. He is not demanding anything from you. He is expecting total surrender, total holiness. உன்னுடைய ஊழியத்தை இழந்து போய்விட்டேன் என்று நினைக்கலாம். கர்த்தர் உன்னை புதிதும் கூர்மையுள்ள பற்களுடைய எந்திரமாக இப்பொழுது மாற்ற விரும்புகிறார். பிரதான ஆசாரியனுக்கு அங்கு ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. சகரியாவிடத்துல காண்பிக்கிறார். Look at his situation. இவனுடைய சூழ்நிலையை பார். கர்த்தர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக அவன் நின்றான். சாத்தான் அந்த பிரதான ஆசாரியனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். If you are not going to sanctify you today, there is an enemy standing against you, accusing against you, fighting against you. இன்றைக்கு நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளாவிட்டால் என்ன ஆகும்? அடுத்த மாசம் நான் பண்ணிக்கிறேனே அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, enemy is already there to attack you. சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றான். இன்னைக்கு நான் பரிசுத்தம் அடைஞ்சிட்டேன்னா எனக்காக கர்த்தர் சாத்தானை கடிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. உனக்காக கர்த்தர் சாத்தானை அடக்கி வைக்கிறார். ஹல்லேலூயா. If I am willing to walk in total holiness, total sanctification, total surrender, இனி நான் அல்ல, யார் ஜீவிக்கிறார்? கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாம் வசனம், யோசுவாவோ எனில் அருக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். பிரியமானவர்களே, யோர்தானுக்கு கடக்கணும்னா பரிசுத்தம் அடையணும்னு ஆண்டவர் சொல்றார். இங்க இந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவா உடன்படிக்கையை பெட்டி எங்கேயோ மிஸ் பண்ணிட்டார். He has deviated his ministry. He has been disobedient in some areas of his ministry. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து, எங்கேயோ ஒரு இடத்துல இந்த பிரதான ஆசாரியன் தன்னுடைய பாதையை அவர் தவற விட்டு விட்டார். எங்கேயோ ஒரு இடத்துல அவர் வஞ்சிக்கப்பட்டு விட்டார். அதுதான் இங்க ஆண்டவர் சொல்றார், யோசுவாவோ வெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். கர்த்தர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். ஹல்லேலூயா. இந்த வருஷம் இந்த அழுக்கு வஸ்திரமாகிய உன்னுடைய பாவ வாழ்க்கை, உன்னுடைய பழைய சுவாபங்கள், பழைய காரியங்கள் உன்னை விட்டு நீங்கி புதிய வஸ்திரம் வந்தால்தான் you will be able to cross this year. This year 75% of ministers of God, those who have missed their goals, missed their visions, if they are not willing to repent, they will be removed. நான் இந்த வருஷம் கர்த்தருடைய சித்தத்தை செய்யாமல், நான் இந்த வருஷம் உடன்படிக்கை மீறி நடந்தால் நான் யோர்தானை கடக்க முடியாது, இந்த வருஷத்தை கடக்க முடியாது என்று ஆவியானவர் சொல்கிறார். ஆகவேதான் உனக்கு சிறந்த வஸ்திரங்களை நான் இன்றைக்கு கொடுக்கிறேன். உனக்கு வெளியேற பெற்ற வஸ்திரங்களை நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ உடுத்திக் கொள்வதற்கு உனக்கு வெண் வஸ்திரங்களை நான் கொடுக்கிறேன். நான் உன்னை இந்த வருஷம் மேன்மைப்படுத்த போகிறேன். உனக்கு ஒரு வெண் வஸ்திரம் வந்துவிட்டால் சாத்தான் உன்னுடைய ஊழியத்திலேயோ உன் குடும்பத்திலேயோ உன்னுடைய காரியங்களில் அவன் தலையிட முடியாது. பிரியமானவர்களே, don't mix this covenant box with any other worldly things. உன்னுடைய அழைப்பையும் உலகத்தின் காரியத்தையும் நீ இணைத்து விட வேண்டாம் என்று ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார். உனக்கு நான் சிறந்த வஸ்திரங்களை நான் கொடுத்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் வஸ்திரம் அழுக்காயிடுது அப்படின்னா, இந்த தேவையில்லாம உலகத்தானுடைய செலிப்ரேஷன் போய் பங்கு எடுத்துட்டு நானும் அங்கே போய் ஆண்டவரை பத்தி சொல்றேன் அப்படின்னு வேலண்டைன்ஸ் டேக்கெல்லாம் நிறைய வச்சிருக்கேன். அங்கேயும் போய் இவங்க போய் சர்ச்சா போய் நின்றுடுவாங்க.
யூ ஹாவ் நத்திங் டு டூ வித் இட். நான் அதுல வந்து கிராஸை கனெக்ட் பண்றேன். நீ அது வேலண்டைன்ஸ் டேக்காக இன்னைக்கே ஜெபம் பண்ணனா அன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பிரியமானவர்களே, ஜெபம் தான். நீ போய் எங்கே நிற்கிறதுனால வஸ்திரம் தான் அழுக்காகும். தேவையில்லாத இடங்களுக்கு போகும்போது, தேவையில்லாத நபர்களை சந்திக்கும் போது, தேவையில்லாத காரியங்களோடு நாம் ஐக்கியம் வைத்துக் கொள்ளும் போது நம்முடைய வஸ்திரம் அழுக்கு வஸ்திரமாக மாறிவிடுகிறது. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், பார், உன்னிலிருந்து அக்கிரமத்தை நான் நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை இன்றைக்கு நான் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. 5ஆம் வசனம், அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். பிரைஸ் தி லார்ட். சுத்தமான பாகை அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய திங்கிங், உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய இன்டென்ஷன்ஸ் சுத்தமாயிடும். மாம்சத்தின்படி நம்ம நடக்க மாட்டோம். ஆவியானவர்கிட்ட தான் எல்லாத்தையுமே கேட்போம். அல்லேலூயா. தேவைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், சத்துருக்கள் இருக்கலாம். உங்களுடைய பாகை, உங்க திங்கிங், உங்களுடைய யோசனைகள், உங்க நினைவுகள் எல்லாம் இன்றைக்கு சுத்தமாக மாறப்போகிறது. சுத்தமான பாகை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். கர்த்தருடைய தூதன் அங்கே நிற்கிறார். ஏன்னா அது பின்பதாக சாத்தானை பத்தி இங்க போடப்படலை. உனக்கு உச்சிதமான வஸ்திரங்களை, உனக்கு சிறந்த வஸ்திரங்களை கர்த்தர் கொடுக்கும் போது, சிறந்த வஸ்திரங்கள்னா வல்லமையை குறிக்கிறது, அதிகாரத்தை குறிக்கிறது, வரங்களை குறிக்கிறது, கர்த்தருடைய அன்பை, உண்மையில் இருக்கிற கிருபை அது குறிக்கிறது. கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக, பிரைஸ் தி லார்ட், இதான் ரொம்ப முக்கியமான வசனம். கர்த்தர் உனக்கு சாட்சியாக நிற்க போகிறார். யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான். இந்த வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோன்னா எல்லா லிஸ்ட்லயும் நம்ம பேர் இருக்கோம். பொல்லாப்புக்கு என்ன பண்ண மாட்டோம். ஆனா என்னை கூப்பிட்டீங்கன்னா நானும் வந்து 2 அடி அடிச்சிருப்பேன் நான் அப்படின்னு. பொல்லாப்புக்கு விலகணும், உத்தமனா இருக்கணும், நீதிமானா இருக்கணும். எதையுமே யோபு டிவேட் பண்ணல. அதனால யோபுக்கு ஆண்டவர் சாட்சி சொல்றாரு. சாத்தானை பார்த்து, என் தாசனா யோபின் மீது நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? அவன் என்ன சொல்லியிருப்பான்? அங்கே அவங்க வீட்டுல தான் ஆண்டவரை நான் ஸ்டே பண்ணியிருக்கேன்னு சொல்லுவான். அங்கே யோபு வீட்டை பத்தி ஆண்டவர் கேட்கும்போது சாத்தான் சொல்றான், நான் அவன் வீட்டுக்கு என்ன பண்ண முடியல, போகவே முடியல. The Lord is testifying about that righteous man. கர்த்தர் சொல்றார், கவனம் வைத்தாயோ? உன்னால போக முடியுமா? சேலஞ்ச் பண்றார். நான் சாட்சி சொல்றேன், நீ போக முடியாது. கர்த்தர் சாட்சி சொல்றார், உன்னை குறித்து சாட்சி சொல்ல போறார். அல்லேலூயா. இந்த வருஷம் உங்களை குறித்து சாட்சி சொல்ல போறார். அல்லேலூயா. நான் என் இருதயத்தில் என்ன நினைத்தேனோ அதை இந்த தாசன் செய்தான் என்று சாட்சி சொல்ல போகிறார். அல்லேலூயா. பரலோகத்துல ஒரே ஒரு டெசிக்னேஷன் தான் இருக்குது, நல்லது, உண்மையும் உத்தமமான. இங்க வேற ஏதாவது டெசிக்னேஷன் கொடுத்தாங்கன்னா எச்சரிக்கையா இருங்க, அந்த பேர் அங்க மேட்ச் ஆகாது. பிரைஸ் தி லார்ட். இங்க நான் பிஷப்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்க, அங்கே தெய்வதூதன் சொல்ல நல்லது, உண்மையும் உத்தமான ஊழியக்காரன் சொல்லும்போது, ஐயா நான் ஊழியக்காரன் இல்லையா, நான் பிஷப்னா, சாரி பிஷப் போஸ்ட் பேஸ்மெண்ட்ல இருக்குங்க. You can go there. There is a grand welcome for you. You can go there. ஒரே ஒரு டெசிக்னேஷன் தான் பரலோகத்துல இருக்கு. என்னது? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள்ள உள்ள போனே அவன் மனவாட்டி ஆயிரும். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அதிகமாக அவர் நேசிக்கிறபடினாலே நம்மை குறித்து அவர் சாட்சி சொல்றார். அல்லேலூயா. உன்னுடைய முந்தின கிரியைகளை காட்டிலும் உன்னுடைய பிந்தின கிரியைகள் மிகவும் மேன்மையாக இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது. நேற்று வரைக்கும் Jan 15th வரைக்கும் இருந்த கிரியைகளை விட 16th இருந்து நம்முடைய கிரியைகள் என்ன பண்ண போகுது? அதிகமா இருக்க போகுது. ஹல்லேலூயா. அதை கர்த்தர் சாட்சி சொல்றாரு. not the people, not the ministers of God. 7ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதான் இங்க கவனன் பண்றாரு பாருங்க, உடன்படிக்கை பண்றாரு. நீ என் வழிகளில் நடந்து காத்தால், காக்கலனா டிசி, காத்தால் ப்ரொமோஷன். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் காவலை நீ காத்தால் உனக்கு ப்ரொமோஷன், காக்கலனா டிசி, நான் உங்க வீட்டுக்கே வந்து. அல்லேலூயா. என் காவலை, இதான் உடன்படிக்கை, என் காவலை நீ காத்தால், என் வசனத்தை நீ காத்தால், என் வசனத்தை நீ கூட்டி சொல்லாம
என் வசனத்தை நீ காத்து அதை குறைத்து சொல்லாம உள்ளதை நீ உள்ளபடி சொன்னா உன்னை எவனுமே கூப்பிடவே மாட்டான். ஆனா நீ கூப்பிட்டு சொல்லிதான் ஆகணும். அல்லேலூயா. வசனத்தை நீ காக்கணும். You have to fight for my word. You have to protect. You have to defend my word. இதான் தாவீது செய்தார். தாவீதை பத்தி பேசும்போது அவருக்கு கோபம் வரல. சேனைகளின் கர்த்தரை நிந்திக்கும் போது தாவீதுக்கு என்ன ஆச்சு? வசனத்தை காக்கிறார். ஜீவனுள்ள தேவனை தூஷிக்கிறதுக்கு இவன் யார்? நாங்க ஆராதனை பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவன் யாரு? அல்லேலூயா. அதுதான் மோசே செய்தார். பார்வோனை பார்த்து சொன்னாரு, நாங்கள் ஆராதிக்க போவோம், எங்க மிருக ஜீவன்கள், என் பிள்ளைகளும், எங்களுடைய மனவாட்டிகளும் எல்லாமே வருவாங்க. அதை நீ சொல்லவே கூடாது. நோ எக்ஸ்கியூஸ். யூ cannot stop that. அல்லேலூயா. காக்கணும். அல்லேலூயா. அந்த பொற்சிலையை வைக்கும் போது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தருடைய வசனத்தை காத்தார்கள். அப்படியா ராஜாவே? ஐயோ, நாங்க சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க தெரிஞ்சிருந்தா பண்ணிருப்போம். இவங்க எல்லாம் சொல்லவே இல்லைன்னு யாரையும் மாட்டி விடல, சாக்கு போக்கு சொல்லல. தேவர் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு, அவ்வளவுதான். நாங்கள் ஆராதிப்பது இல்லை என்பது ராஜாவாக உமக்கு தெரிந்திருக்க கடவுள். வசனத்தை காக்குறாங்க. இன்றைக்கு தெய்வ பிள்ளையே, இந்த உடன்படிக்கை பெட்டியை நீ காத்து நடந்தால், என் வழிகளிலே என் காவலை நீ காத்தால், நீ என் ஆலயத்தில் நியாயம், நான் உன்னை நியாயம் விசாரிக்க மாட்டேன், நீ என் சத்துருக்களை நியாயம் விசாரிப்பாய். நீ பரிசுத்தவான்கள் நியாயம் தீர்ப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய், இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உனக்கு இடம் இல்லை. ஏன்னா முச்செடியா இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என் காவலை காத்து என் வழிகளில் நீ நடந்து, என் பிரகாரங்களில் நீ நான் நினைக்கிற மாதிரி நீ நடந்து கொண்டால் உனக்கு நான் இடம் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. There is a purpose, there is a status, there is a position, that you shall be established. கர்த்தர் உனக்கு ஒரு இடம் உண்டாக்குவார். உன்னை ஸ்தாபிப்பேன். உன்னை நான் மேன்மையான பாத்திரமாய் நான் காண்பிப்பேன். உலாவுகிறதுக்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். நம்ம போய் கேட்க தேவையில்லை, ஐயா என்னை சேர்த்துக்கோங்க ஏன் கேட்க தேவையில்லை. நான் உனக்கு கட்டளையிடுவேன். 8வது வசனம், இப்பொழுதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர். இதோ கிளை எனப்பட்டவராக என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். ஹல்லேலூயா. என் உடன்படிக்கை பெட்டியை நீ எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு என் காவலை காத்தால் என்னுடைய குமாரன் உனக்குள்ளே அவர் இருப்பார். உன்னோடு கூட இந்த வருஷத்துல இவர் இருப்பார். ஹல்லேலூயா. That is the sign. That is the wonder. His name is wonder. அவருடைய நாமம் அதிசயம். உனக்கு இது அடையாளமாய் இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். 9ஆம் வசனம், இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். தாசன் வந்த உடனே அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். தேசத்தினுடைய அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இதுதான் எழுப்புதல் காலம். அதுக்கு முன்னாடி பிரதான ஆசாரியனை ரெடி பண்ணணும், ஜாஷுவாவை ரெடி பண்ணணும், இஸ்ரவேல் ஜனங்களை ரெடி பண்ணணும். இவங்களுக்கும் உடன்படிக்கை பெட்டிக்கு சம்பந்தமே இல்லாத இருக்கிற நேரத்துல எழுப்புதல் வரும் என்று சொல்ல முடியாது, அது நடக்காது. ஆகவே 10ஆம் வசனம், இந்நாளிலே நீங்கள் அந்நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் வரவழையுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்க கர்த்தருடைய கிளை எனப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது தேசத்தினுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். மன்னிக்கப்பட்டவுடன் திராட்சை செடி, ஸ்பிரிச்சுவல் லைஃப், அத்திமரம், பூமிக்குரிய வாழ்க்கை, கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் நான் உன்னுடைய திராட்சை செடியும், உன்னுடைய எட்டர்னல் லைஃப் திராட்சை செடி, உன்னுடைய அத்திமரம், அதற்கு கீழே நீங்க வாங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உடன்படிக்கை
தகப்பனுடைய கட்டளைகளை, கற்பனைகளை, எதிர்பார்ப்புகளை எல்லாம் மீறி போன கெட்ட குமாரன் திரும்பி வந்து ஒரு கவனன் பண்றான். என்ன கவனன் பண்றான்னா, இனி உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுறதுக்கு நான் அந்த மாதிரி இனிமேல் நடந்து அட்வான்டேஜ் எடுக்க மாட்டேன். கூலிக்காரன் எப்படி நடந்துக்கிறானோ அதே மாதிரி நான் நடந்துப்பேன்னு சொல்றான். தகப்பன் செய்த முதல் காரியம் வஸ்திரத்தை மாற்றினாதான் அவனை உள்ள கொண்டு போக முடியும். அல்லேலூயா. வஸ்திரத்தை மாற்றார். அவனுக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்றார். அவனுக்கு ஒரு முத்திரை மோதிரத்தை போடுறார். அவனுக்கு ஒரு பாதரட்சியை போடுறார். இன்றைக்கு கர்த்தர் உன்னை அன்போடு கூட அழைக்கிறார். சமாரிய ஸ்திரீ வந்து ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை? இந்த பாவ ஜீவியம், இந்த தாகம் என்னால தீர்க்க முடியாத ஒரு தாகமா இருக்கிறது. ஆகவே நான் மறுபடியும் இந்த கிணற்றண்டைக்கு வராதபடிக்கு நீர் அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று சொன்ன போது இயேசு கிறிஸ்து அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவளோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை? அந்த சமாரியாவோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது அன்றைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நிறைய உதாரணங்கள். பிரியமானவர்களே, அந்த பெதஸ்தாவிலே படுத்திருக்கிறான். அவனை கர்த்தர் தேடி போய் சுகத்தை கொடுத்து சொல்கிறார். ஒரு உடன்படிக்கை பண்றார். அடுத்த நாள் அவனை தேவாலயத்திலே கண்டு என்ன சொல்றார் தெரியுமா? அதிக கேடானது ஒன்று உனக்கு இனிமே வராதபடிக்கு இனி நீ பாவம். There is a covenant. கிரேஸ்லாம் சும்மா பக்கெட்ல தண்ணி ஊத்துற மாதிரிலாம் ஊத்த மாட்டார். There is a covenant. If you deviate that covenant, everything will be neutralized. Everything will be cancelled. ஆகவே இந்த covenant, இந்த கர்த்தருடைய commandments நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே என்று கேளுங்க. நேற்று இரவு நான் 3:25 நான் எழுந்து நான் பார்த்தபோது ஆண்டு சொன்ன 2 காரியத்துக்காக நீ ஜெபி. உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும், கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்று இதற்காகவே நீ ஜெபி. இந்த 2 நீ கரெக்டா இருந்தனா மிச்சம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். You need not run for your life. You need not wait for any blessing. எனக்கு பயந்து நடுங்கவும், என்னை முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடு நீ அன்பு கூறும் போது கர்த்தர் உன்னை அல்லேலூயா யோர்தானை கடக்க செய்வார். பிரவாகித்து வருகிற யோர்தான் இந்த வருஷத்தை கடக்கிறதுக்கு this is the only way. This is the only covenant box the Lord is expecting from you and me. நம்ம ஜெபிக்கலாமா? இருக்கிற இடங்கள்ல கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, சித்திம் என்னை கொன்று கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எவ்வளவு கர்த்தாவே நான் பிரயாசப்பட்டாலும் ஒன்றுமே அகப்படவில்லை என்று சொல்லி பேதுரு சொன்னது போல இன்றைக்கு நீ பல விதங்களிலே சோர்ந்து போய் நீ வந்திருக்கலாம். ராம் முழுதும் பிரயாசப்பட்டாயே, ஒண்ணு கூட எங்களுக்கு கிடைக்கல ஆண்டவரே. நாங்கள் 20 வருஷம் ஓடினோம், 15 வருஷம் ஓடினோம், 30 வருஷம் நாங்கள் ஓடினோம், ஒன்றையுமே நாங்கள் பார்க்க முடியவில்லை என்று உடைய உடன்படிக்கை பெட்டியை தவிர மற்ற காரியங்களிலே ஒன்றும் கிடைக்காது என்பதை நீ ஒத்துக்கொண்டார். அப்பொழுது 2 படகு அமிழத்தக்கதாக திராட்சை செடியும் அத்தி மரமும் ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக அதன் கீழே வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 2 படகு அமிழத்தக்கதாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஓஷெபிரி ஹமரா சகலதுரபா ஒரிஃபே ஹமாரி கபாஷே ஹரபலா ஷதரபா லிபிகா சிஹாந்துரபா கபரபோ ஷெகேர துரமா கலா ஷந்தரபா ரபஹ ஷகல துரிபே ஷெகேர துரபா சென்றாரே அவன் அல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சென்றாரே அவன் அல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி உனக்கு முன்பதாக செல்ல போகிறது. உடன்படிக்கை பெட்டி ரிவா ஷகரதுரபஹா அல்லேலூயா என்றால் பரிபோ கர்த்தரின் சேனை தொடர்ந்து வாழ்கையில் கர்த்தராம் தாவீதின் தேவன் நமக்கு சத்துரு சேனை. ஆமென், ஆமென். யோர்தானை எதிர்க்கிற கர்த்தருடைய வல்லமை. ரெபிஷகிரா துரபஹலா தரபா ரபகஷ
தேவன் உன்மேல் வைத்த அன்பினால் இன்றைக்கு உன்னை சித்தியிலிருந்து வேறு பிரிக்க அவர் விரும்புகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ தெரியாமல் போய் சித்தியிலே மாட்டிக்கொண்டாய். தேவனுடைய அன்பு உனக்காக பொங்குகிறது. தெரியாமல் போய் சமாரிய ஸ்திரீ பாவ வாழ்க்கையிலே மாட்டிக்கொண்டாள். இயேசு கிறிஸ்துவின் அன்பு பொங்கினபடினாலே அவள் வருவதற்கு பல நேரம் மணி முன்பதாகவே போய் அந்த யாக்கோபின் கிணற்றண்டையிலே உட்கார்ந்தார். இஸ்ரவேலுக்கு வாக்கு தத்தம் பண்ணினவர், அவராலே இந்த சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு அவரால் இருக்க முடியவில்லை. அவரை தேடி போய் இயேசு அங்கு உட்கார்ந்திருந்தார். ரபா ஷபலஹதரபா, நீ வருவதற்கு முன்பதாகவே இந்த நாளிலே உன்னை பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் உனக்காக இங்கு தெளிக்கப்படுகிறது. அந்த இரத்தத்தை நீ பெற்றுக்கொள். உன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு மாறப்போகிறது. I see you will take a roundabout. You will take a roundabout. நீ ஒரு ஹல்லேலூயா U-turn நீ பண்ணுகிறாய். ஹல்லேலூயா, கர்த்தர் உன்னை திரும்பவும் நிலைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. சிம்சோன் ஒரு உடன்படிக்கை பண்ணினான். என்ன உடன்படிக்கை தெரியுமா? இனிமேல் ஆண்டவரே, என் 2 கண்களுக்காக நான் ஒரே தீர்வையாய் பெலிஸ்தரை பழி வாங்குவேன். That was his covenant. He made a covenant. இன்றைக்கு நீ ஒரு உடன்படிக்கை பண்ணுவாய் என்று சொன்னால், ஆண்டவரே, இதோ நீர் என்னை குறித்து சாட்சி கொடுக்க முடியாத அளவுக்கு சத்துருக்கள் உம்மை தூஷிக்கும்படியாய் நான் நடந்து கொண்ட ஆண்டவரே, ஆண்டவரே, இச்சையிலும் உலகத்திலும் உலக சிற்றின்பங்களிலும் நான் மாட்டிக்கொண்டேன். ஆண்டவரே, இன்று முதல் என்னை நானே வெறுத்து ஆண்டவரே, என்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு உம்மை நான் பின்பற்ற விரும்புகிறேன். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினான் அவன் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். பொங்கல் இருக்கிற இடத்துல நான் கிடையாது, தீபாவளி இருக்கிற இடத்துல நான் கிடையாது, வேலண்டைன்ஸ் டேல நான் கிடையாது, நீங்கள் போடுகிற எந்த ஒரு கூத்தாட்டத்திலும் நான் கிடையாது. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். என்னுடைய வல்லமையை இந்த வருஷத்திலே சத்துருக்கள் காண்பார்கள். என் நாமத்தை தூஷித்த என் ஊழியக்காரர்கள் என் கரத்தை காண்பார்கள். சத்துரு வெள்ளம் போல வருகிறான். ஆவியானவர் கொடியேற்ற வேண்டும் என்று சொன்னார். சபையே, இன்றைக்கு உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள். மரகபோ மெஹனா சேக்குரவாலா தாரபா கஃபலபா தரபா ருபி ஹசூரபி கஷலதுரபா. நீ உடன்படிக்கை பண்ணினால் அந்த முச்செடியை என்னுடைய அக்கினியின் ஆவியானவர் பற்றி எரிய பண்ணி உனக்கு அதை அதிசயமாக மாற்றுவார். My Holy Spirit will show you wonders like karasekumana taraba kabala. நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து ஆதியிலே செய்த கிரியைகளை செய்யும்படிக்கு நாடுவாயாக. உன் கிரியைகளை நான் நிறைவுள்ளவையாக காணவில்லை. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு, ஒருவனும் அந்த விளக்கு தண்டை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு, ஒருவனும் ஹல்லேலூயா thank you Jesus உனக்கு உண்டானதை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. The New Testament church is not joking. Heaven is not joking. Heaven is serious. லகாரா வஷேகோ துரா மக்கவா. பொழுது போவதற்காக திவ்ய வாசகனாய் அப்போஸ்தலனாய் யோவானுக்கு ஆண்டவர் பரலோகத்தை காண்பிக்கவில்லை. சபைகளுக்கு ஆவியானவர் எச்சரிக்கிறதை, இதோ நான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன், பிரவேசித்து இந்த உடன்படிக்கையை நான் அவனோடு ஏற்படுத்துவேன். அவனும் ஏற்படுத்துவான், நானும் ஏற்படுத்துவேன். கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு இந்த வருஷத்திலே அவருடைய வீட்டிலே துவங்கும். Jordan is a river of judgment. Nobody can know who are playing around, who are models, who are icons, who are brand ambassadors. Heaven has not got no brand ambassadors except Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை தவிர அங்கு ஒரு மாடலும் அங்கு கிடையாது. Hallelujah.
ஒரு யுத்த வீரன் என்று சொன்னால் உன் சரீரத்தில் அநேக தழும்புகள் இருக்க வேண்டும். கோட் அல்ல, சூட் அல்ல, ஹெலிகாப்டர் அல்ல, பணம் அல்ல. You should carry the marks of your wounds, of the battles. La karaviso makaraba la turibikaba. தங்கள் ஜீவனையும் பாராமல் எனக்காக இரத்தத்தை சிந்துகிற ஒரு கூட்டத்தை நான் எதிர்பார்க்கிறேன். எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பாய். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். ஆனால் ஒன்றை மறந்து போகாதே, வானத்திலிருந்து அக்கினி வரும், பலிபீடத்திலிருந்து அக்கினி வரும். My fire will show you the wonders. அற்புதம் நடக்கும். இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்றைக்கு பலிபீடத்தை ஆயத்தம் பண்ணி பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் அக்கினினாலே பதில் கொடுக்கிற தேவன். போன வருஷத்தை போல இந்த வருஷத்தை கடக்க முடியாது. தேவ ஜனமே, தேவ சமூகத்தில் நீ பயந்து நடுங்க வேண்டும். கர்த்தருடைய சத்தம் எக்கால சத்தம் போன்ற சத்தம், காதேஸ் வனாந்தரங்களை அதிர பண்ணுகிற சத்தம். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நானே முந்தினவரும் நானே பிந்தினவரும், நானே அல்பாவும் நானே ஒமேகாவும், நானே ஆதியும் நானே அந்தவுமாய் இருக்கிறேன். I have never deviated by covenant with the church. லருப ஹஸ்ஸே துரப கலாஷந்தரப. என் ஜனங்கள் மனம் திரும்புவார்கள் என்று நான் நினைத்தேன். அவர்களோ மிகவும் கசப்பான பழங்களை எனக்கு தந்தார்கள். நான் என் திராட்சை செடிக்கு, திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு நான் அறிவிப்பேன். அதனுடைய வேலையை இந்த வருஷத்துல நான் எடுக்க போகிறேன். இனி அதில் உள்ள கற்களை நான் பொறுக்கி போட மாட்டேன். அதை நரிகளும், அதை பலவிதமான கழுதைகளும், பலவிதமான மிருக ஜீவன்களும் அதை மிதித்து நசுக்கி போடும். From tomorrow you will see his hand. தேவ சபையிலே கர்த்தருடைய கரத்தை நீங்க பார்ப்பீங்க. நீங்க யார் யாரெல்லாம் பரலோகம் போவாங்க நினைக்கிறீங்களோ, they will not go. ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பான இருளில் இருப்பார்கள். பரலோக ராஜ்யம் நாளை முதல் வேசிகளாலும் ஆயக்காரராலும் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகே ஒரு உடன்படிக்கை பண்ணினான். யாரிடத்தில் ஆகிலும் நான் அநியாயமாய் வாங்கியிருந்தான் நான் நாளத்தனையாக திரும்ப கொடுத்து விடுகிறேன். There is no life without covenant. Grace is not a free product given by government. It comes under a covenant. If you are not deviating, if you are humble, as long as you are humble, grace will be there. Once you deviate from humbleness, grace will be taken off. If you are not evangelizing, you are scandalizing. நீ ஊழியம் செய்யாவிட்டால் நீ பாவம் செய்து கொண்டிருக்கிறாய். வருஷ ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும் காலத்திலே தாவீது யுத்தத்துக்கு போகவில்லை, பாவம் செய்தான். நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு முன்பதாக நான் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார். இன்னைக்கு தெய்வங்களே, கர்த்தர் உன்னை முத்திரை மோதிரமாக வைக்க விரும்புகிறார். கூலிக்காரனாக அல்ல, குமாரனாக வைக்க விரும்புகிறார். இந்த வருஷத்துல மூத்த குமாரனை பார்த்து தகப்பன் சொன்னது எனக்கு அடிக்கடி என் காதுகளிலே துணிக்கும். என் மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று உனக்கு தெரியவில்லையே. இந்த வருஷம் என்ன செய்வேன் என்று ஏன் கலங்குகிறாய்? நீ எப்பொழுதும் என்னோடு இருந்தால் என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. மகனே, இவ்வளவு நாள் நீ இருந்தும் அதை அறிந்து கொள்ளவில்லையே. நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய்.
எப்பொழுது ஆண்டவரோடு இருக்க ஒப்பு கொடுப்பீங்களா? சித்திமை விட்டு வெளியே வாங்க. யோர்தானை பார்த்து பயப்படாதீங்க. நீ தாழ்த்தினால் யோர்தான் உன்னை கனம் பண்ணும். நீ உன்னை உயர்த்தினால் யோர்தான் உன்னை கரை புரண்டு சத்துரு வெள்ளம் போல வருகிறான். ஆவியானவர் கொடி ஏற்றினால்தான் நீ உலர்ந்த தரை வழியாக நடக்க முடியும். இந்த வருஷத்திலே கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறதை கர்த்தருடைய சத்துருக்கள் பார்க்க போகிறார்கள். கர்த்தர் கடைசி நேரத்தில் அநேக பெரிய மாற்றங்களை பூமியின் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இருந்து கண்கள் காணாததும் செவிகள் கேட்காததும் இருதயத்திலே தோன்றாததுமான காரியங்களை கர்த்தர் பண்ண போகிறார். இரவு நேரங்களிலே வரப்போகிற இடி முழக்கங்கள், பல வீடுகள் பல கட்டிடங்கள் சேதமாகி தரைமட்டமாக போகிறது. அப்படிப்பட்ட மின்னல்களை கர்த்தர் வர வைக்க போகிறார். பிரியமான தெய்வ ஜனமே, கர்த்தருக்கென்று உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்து. உன் இருதயத்தை நீ விருத்த சேதனம் பண்ணு. ஹல்லேலூயா. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, இருதயத்தை கிழித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவத்தை வாருங்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடுவதில்லை. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்களே வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவருடைய கோபம் இந்த வருஷத்துல நாளை தினத்திலிருந்து சபைகளில் ஆரம்பிக்கும். மார்ச் மாதத்திலிருந்து உலகத்தில் ஆரம்பிக்கும். தப்பித்துக் கொள்ளவே முடியாத அளவுக்கு it is all predestined and all has been ordered. If you humble yourself today before the mighty and greatest throne, very powerful throne, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் ஒரு வார்த்தை உள்ளத்தின் ஆழத்தில் சொல்றீங்க. ஆண்டவரே நான் உங்களுடைய சமூகத்திலே பாவம் செய்தேன். உங்களுடைய ஓய்வு நாளை நான் கனம் பண்ணவில்லை. ஓய்வு நாளிலே எனக்கு இஷ்டப்படி நான் தூங்கினேன், இஷ்டப்படி நான் சாப்பிட்டேன், இஷ்டப்படி நான் அரட்டை அடித்தேன், இஷ்டப்படி நான் பாவம் செய்தேன். ஆண்டவரே நாங்கள் தராசிலே வைக்கப்பட்டு குறைவாகவே காணப்படுகிறோம் என்று சொன்னவுடன் பெல்ஷாத்சார் உடனே சாஷ்டாங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்டிருந்தால் அவன் பிழைத்திருப்பான். அவன் அதை விசுவாசிக்கவில்லை. அவன் தானியேல் சொன்ன அந்த வெளிப்பாட்டை அவன் விசுவாசிக்கவில்லை. ஆகவேதான் தானியேல் தொடர்ந்து சொல்லுகிறான், உடைய தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் செய்ததெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நீரோ அதையெல்லாம் அறிந்திருந்த போதிலும் உம்மை தாழ்த்தாமல் இருக்கிறபடினாலே இன்று இரவு கர்த்தர் ஒரு ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாக்கினார். அநேக ராஜ்யங்கள் இரவோடு இரவாக மாறப்போகிறது. அநேக சபைகள் கனி கொடாத மரம் எல்லாம் இந்த வருஷம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். 99% of churches have been, hallelujah, doing against the will of God. They never evangelized. எதுவும் ஊழியமே பண்ணல, கனி கொடுக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக பலவிதமான ஜாதி சண்டை, பணத்துக்கு சண்டை, பதவிக்கு சண்டை. இந்த சபைகள்லாம் இனிமே நீங்க பார்க்க மாட்டீங்க. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். தம்முடைய கோபத்தினால் ஆகிய புகையை, அந்த தூப கலசத்தை அவர் பூமியிலே ஊற்ற போகிறார். ஆண்டவரே பாவிகளாக எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே உங்களுடைய நியமங்களையும் கட்டளைகளையும் அலட்சியம் பண்ணி பயப்படாமல் அசட்டையாக நாங்கள் வாழ்ந்தோம். ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு நாங்கள் சத்தியத்தை சொல்லியிருக்கலாம். ஆண்டவரே நாங்கள் சொல்லவில்லை. அப்பா சொல்லவில்லை. எத்தனையோ தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், பல டாப் பைபிள் காலேஜில் படிச்சவங்கலாம் காஸ்பல் சொல்றது வெட்கப்படுறாங்க. இந்த வருஷத்துல இருந்து கர்த்தர் 4 குஷ்டரோகிகளை வைத்து சீரிய ராணுவத்தை துரத்தினது போல மகா பெரிய பாவிகளை கொண்டு சத்தியத்தை ஆண்டவர் சொல்ல போகிறார். குஷ்டரோகி என்று சொன்னால் பெரிய பாவி என்று ஆவிக்குரிய அர்த்தம். நாற்றமெடுத்த ஒரு பாவி என்று அர்த்தம். சரீரம் அழுகி போன ஒரு அழுகி போகிற அளவுக்கு பாவம் செய்தான் என்று அர்த்தம். அவனை கொண்டு கர்த்தர் சீரியருடைய ராணுவங்களை சபைகளிலிருந்து விரட்ட போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். மகா பெரிய பாவியான ஸ்திரியை வைத்து சமாரியாவை ரட்சித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் வித்தியாசமான காரியங்களை தேசங்களிலே செய்ய போகிறார். அதுதான் அற்புதம். நாளைக்கு நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளே யோர்தானை கடக்கும்படிக்கு
என் உடன்படிக்கை பெட்டியை நான் இன்னொரு விசை உங்களுக்கு முன்பதாக நான் அனுப்புகிறேன். பயத்தோடு நடுக்கத்தோடு அந்த பெட்டியை பின்பற்றி போங்கள். நான் உங்களை மேன்மையாக வைப்பேன். நான் மோசையோடு கூட இருந்தது போலவே உன்னோடு கூட இருப்பேன். நான் உங்கள் நடுவிலே இருக்கிற கர்த்தர் என்று சொல்கிறதுக்காய் ஸ்தோத்திரப்பா. அடியேன் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரனாகவே நாங்கள் ஆகாதது என்று தள்ளப்பட்டு போய்விடாதபடிக்கு தேவரீர் தாமே எங்கள் அக்கிரமங்களை மன்னித்து, எங்கள் தேசத்தினுடைய அக்கிரமங்களை மன்னித்து, நாங்கள் கலகம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்து முரட்டாட்டம் பண்ணி ரெண்டகம் பண்ணினோம் ஆண்டவரே, மாய்மானம் பண்ணினோம் ஆண்டவரே, கர்த்தாவே நாங்கள் வேஷமாய் தெரிந்தோம் ஆண்டவரே, மனுஷரை பிரியப்படுத்தினோம் அப்பா, முகஸ்துதி செய்தோம் ஆண்டவரே, எங்களை நீர் மன்னிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஒரு வருஷம் மாத்திரம் இருக்கட்டும் என்று எங்களுக்காக நீர் பரிந்து பேசுவீராக. ஆவியானவரே, எங்களுக்காக நீர் பரிந்து பேசுவீராக. எங்களுடைய கிரியைகள் நிறைவுள்ளவைகளாக மாற்ற எங்களை நாங்கள் உடன்படிக்கை பண்ணுகிறோம் ஆண்டவரே. நான் உனக்கு உயர்ந்த வஸ்திரங்களை, வெளியேற பெற்ற வஸ்திரங்களை நான் இப்பொழுது உனக்கு தருகிறேன். உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நான் நீக்குகிறேன். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே கேள். நீ என் பிரகாரங்களை காத்துக்கொண்டு என் ஆலயத்திலே ஹல்லேலூயா என் வார்த்தைகளை நீ காத்துக்கொண்டால், என் உடன்படிக்கை நீ காத்துக்கொண்டால், நான் அப்பொழுது நீ உலாவுகிறதுக்கு உனக்கு இடம் உண்டாக்குவேன். நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினையாத வேளையிலே நான் வரப்போகிறேன். தீபத்தையும் பெற்றுக்கொள், எண்ணெயும் பெற்றுக்கொள். Those who are found without oil shall be forsaken. Rivaha sekura patiri vikura mandiri vikasaka paratarava karava talavara karava. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவாகிய நான் சபைகளிலே உன்னை குறித்து நான் சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கே சகல துதிகன மகிமை உண்டாவதாக. சுகமில்லாதவர்களுக்கு ஒரு சுகம், விடுதலை இல்லாதவர்களுக்கு ஒரு விடுதலை. சித்தீமை கர்த்தர் உன் வாழ்க்கையிலிருந்து முறித்து போடுகிறார். Sittim has got no relationship with Jordan or the covenant vows or the dedication made by you or the obedience. Laburi vi hasikuru malafara sataraba lekuraba situraba kachuba kana turaba kaba. என் கண்களிலே உனக்கு தயவு கிடைத்தது, என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். மூச்செடிய மறந்துடாதீங்க. எல்லா இடங்களிலும் மூச்சு இருக்கு. புதிய ஏற்பாட்டிலே பல நிருபங்களை எழுதின சவுலை பார்த்து சொல்கிற, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமான, சபைகள் முள்ளிலே உதைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு தான் யார் என்பதை அவர் காண்பிக்க போகிறார். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவும், ஆட்டுக்குட்டியானவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறபடினாலே அவர் மிருகத்தோடு யுத்தம் பண்ணி மிருகத்தை ஜெயித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மிருகங்களை கர்த்தர் ஜெயிக்க போகிறார். சபையில் இருக்கிற மிருகங்களை கர்த்தர் ஜெயிக்க போகிறார். இந்த கல்லில் மோதுகிறவன் நொறுங்கியே போவான். இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அது அவனை நசுக்கி போடும். என் ஊழியக்காரர் பாகாலோடு சேர்ந்து கொண்டு எசபேலோடு சேர்ந்து கொண்டு வேசித்தனம் பண்ணுகிறார்கள். அவர்களை வெட்டி போடுவேன். யுத்தம் கர்த்தருடையது. நானே பழி வாங்குவேன், நானே பதில் செய்வேன். என் கரத்திலிருந்து யாரும் விடுவிக்க முடியாது. அநீதியாய் நடக்கிறவர்களை, உடன்படிக்கை மீறினவர்களை என் கரத்திலிருந்து பறிப்பவன் யார்? கர்த்தர் ஆச்சரியம் பண்ணுகிறார். உன்னதமான தேவனுக்கு சதா காலங்களிலும் மகிமையும் புகழ்ச்சியும் கனமும் ஸ்தோத்திரமும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே உமக்கு சகல துதி ஸ்தோத்திரங்கள் உண்டாவதாக.
நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.